பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. ஸ்காலர்ஷிப்ங்கிறது வந்து எந்த மாதிரி கல்வியில் சார்ந்த அந்த அறிவுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, அது எப்படி தமிழ்ல சொல்லுவாங்க என்ன? சரி, அப்ப அவங்களுடைய அந்த கல்வி சார்ந்த அறிவு இந்த அடிப்படைகளெல்லாம் கொண்டு மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பா போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இல்லைன்னா இதர சமூகங்களோடு கூட கூடிய பணி செய்யணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள், இவர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து கூட வெற்றிக்கான ரகசியமா சூத்திரமாக ஃபார்முலாவாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா அது மாணவர்களுக்கு சரியா உபயோகப்படும் நம்புறேன். வாஸ்தவம் தான் நீங்க சொல்ற இந்த களப்பணி தான் நான் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பயும் கூட எனக்கு அந்த பழைய ஸ்பார்க்ல நான் பணியாற்றிய அந்த அனுபவத்தை வச்சு, அந்த கான்டாக்டை வச்சு நிறைய பேர் என்ன பல்கலைக்கழகங்களையும் சரி கல்லூரிகளையும் சரி மாணவர்கள்ட்ட பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. என்னை வந்து ஒரு இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படி எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அது ஓரளவு உண்மையும் கூட. நான் அதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். மாணவர்களுக்கு வந்து வெற்றி அடைகிறது அப்படிங்கிறது நம்ம நாட்டு சூழல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, நம்ம வெற்றி அடைகிறது இன்னொருத்தருடைய தோல்வியில இல்லை அப்படிங்கிற விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கணும். பொதுவாக வெற்றிங்கிறது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, என்னுடைய வெற்றி வின் லூஸ் அப்படிங்கிற ஒரு கோணத்துல நம்ம சிந்திக்கிறோம். இன்னொருத்தர் தோட்டா நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து விளையாட்டுல யுத்தத்துல வேணா இது சரியா இருக்கும். ஒரு அணி தோத்து இன்னொரு அணி ஜெயிக்கிறது. வாழ்க்கையில வந்து நாம ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தர் தோக்க வேண்டியதில்லை. இன்னொருத்தர் தலையில ஆணி அடிச்சுதான் நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னைக்குமே வின் வின் வந்து பாசிபிள். இதை நான் போராட்டங்கள்ல எல்லாம் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். 2வது ஸ்பார்க்ல நீங்களும் மாணவராக இருந்திருக்கிறீங்க. நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இது வச்சிருப்போம், சக்சஸ் இஸ் ஸ்வீட், சீக்ரெட் இஸ் ஸ்வெட் அப்படின்னு கனகசபாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாசகம். நாங்க தமிழ் படித்து எல்லா இடத்துலயும் வெற்றி இனிமையானது, அதன் ரகசியம் வந்து வேர்வை, வெற்றியின் ரகசியம் வேர்வை தான் அப்படின்றத சுருக்கமா வெற்றியின் ரகசியம் வேர்வையே ஒரு கேப்ஷன்ல சொல்லுவோம். அதனால இன்னைக்கு உழைக்கணும், அதனால வெற்றி கிடைக்கணும்ன்ற எண்ணம் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு. நாங்க ஸ்பார்க்ல படிக்கிறப்ப நீ ஒரு தொடர்ந்து ஒரு 2-3 வருஷம் படிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் நீ கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும். கடுமையா உழைக்கணும் அப்படின்னு சொல்றது தான் அந்த 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு தயங்குகிற மாணவர்கள். தனியா வந்து சார் ஏதாவது பண்ணி ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நான் கொடுத்துட்றேன், எனக்கு வந்து குரூப் 1லயோ குரூப் 2லயோ அந்த ஐஏஎஸ்லயோ எனக்கு பணம் கட்டினா எனக்கு அந்த இது வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டு அறியாமையினால கேட்ட மாணவர்கள்லாம் உண்டு. அதனால இன்னைக்கு கடினமா உழைச்சு நான் அந்த வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விட ஒரு குறுக்கு வழியில அதிகமான பணம் செலவழிச்சு கூட அதை அடைஞ்சிடலாமா அப்படிங்கிற எண்ணம். இன்னைக்கு வந்து குயிக் மணி த்ரூ ஷார்ட்கட்ஸ், ஈஸி மணி குயிக் மணி, இதை நோக்கி ஒரு முழு சமுதாயமே ஓரியன்டேஷன் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால இது சரியான வழி இல்லை அப்படிங்கிறது தான். ஷார்ட்கட் வில் கட் யூ ஷார்ட். வேற எதாவது குறுக்கு வழியை வந்து யோசிக்கூடாது. அதனால நேர்மையான வழியில கஷ்டப்பட்டு உழைச்சு அதனால வரக்கூடிய வெற்றி வேணுங்கிறது 2வது விஷயம். முதல் விஷயம் வின் வின் சாத்தியம்தான். 2வது விஷயம் உழைப்பு, குறுக்கு வழி இல்லை. இதை இன்னைக்கு உள்ள யங் ஜெனரேஷன் புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க உழைக்கிட்டாங்க. ஆனா அப்படி உழைச்சு வெற்றி அடைகிற மாணவர்கள் நிறைய இருக்காங்க. நான் போற போக்குல எல்லாரையுமே பொதுமைப்படுத்த விரும்பல. ஆனா மெஜாரிட்டி வந்து ஏதாவது ஒரு குறுக்கு வழியில ஒரு அதிர்ஷ்டத்துல கிடைச்சிருமான்னு நினைக்கிறாங்க. அதிர்ஷ்டம்ன்றது என்னன்னா, when your preparedness meets the opportunity, that luck bonds அப்படின்னு சொல்றாங்க, luck is born அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க தயாரிப்போட இருக்கணும், அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அதுதான் அதிர்ஷ்டமாக மாறுது. நீங்க தயாரிப்பு இல்லை வாய்ப்பு வந்தா எப்படி? இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறேன்னு சொன்னா நான் தயாரிப்போட இருந்தேன், பிஹெச்டி தான் முடிச்சு வச்சிருந்தேன். ஒரு ஆஃபர் வந்தது, நானும் விரும்பினேன், அது சரியாச்சு. இப்போ அவங்க ஆஃபர் கொடுத்து நமக்கு எந்த விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாம இருந்தா இது சாத்தியம் இல்லை.
அப்ப இதை வெறும் குருட்டு அதிர்ஷ்டம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதனால இந்த மாதிரி குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பாம ஒரு நீண்ட கால திட்டத்தோட நீங்க மாணவர்கள் முயற்சி பண்ணி உழைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு சொன்னா அது சாத்தியம் தான். போன ஜெனரேஷன்ல நம்ம தாய் தந்தையும் தாத்தா பாட்டியும் எப்படி உழைச்சாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆன்சஸ்டர்ஸ் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற அத்தனை இளைஞர்களுடைய பேரண்ட்ஸும் கடுமையா உழைச்சவங்க தான். அவங்க தாத்தா பாட்டி எடுத்துக்கிட்டுனா அவங்களும் உழைச்சவங்க தான். குயிக் மணி ஈஸி மணிலாம் நம்பாம இந்த ஈஸி மணி குயிக் மணிங்கிறதுல இந்த லிபரலைசேஷன் குளோபலைசேஷன் இந்த எராக்கு அப்புறம் அந்த 90களுக்கு அப்புறம் தான் இந்த 20-25 வருஷமா இல்லை இவ்வளவு நம்ம எப்போ உலக பொருளாதார ஒரு சூதாட்டமா மாறிச்சோ, சூதாட்டத்துல அதிக பணம் கிடைக்கும், ரியல் எஸ்டேட் அதிக பணம் கிடைக்கும், ஒரே நாள் அது பூம் ஆகும். அது ஏன் நம்ம 5 சென்ட் வாங்கி போட்டு ஏன் இத்தனை லட்சம் விற்கிறது காரணமே இல்லை. அப்ப இந்த மாதிரி குயிக் மணி அதே வீழ்ச்சி இருக்கும், ஒரு பபுள் அந்த மாதிரி வரும். அதனால இதுல ரொம்ப போகாம சாதாரணமா கடுமையா உழைச்சி ஒரு வெற்றியை நோக்கி போகணும் அப்படிங்கிறதான் நான் பல இடங்களை வலியுறுத்துகிற ஒரு கருத்து. குறிப்பா அந்த வின்வின் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லுவேன். இது தனிநபர்களுக்கும் பாசிபிள், கம்யூனிட்டிஸ்க்கும் பாசிபிள். வின்வின். 2 சமுதாயங்கள், முரண்பட்ட சமுதாயங்கள் எப்போதுமே ஒண்ணுக்கு ஒண்ணு அவங்க ஒரு போரிட்டு கொள்கிற சமுதாயங்கள் இருந்தா கூட 2 பேருமே வின்வின் பாசிபிள். போர்ல இல்லை, அன்புல நல்லிணக்கத்துல வந்து 2 பேரும் ஜெயிக்கலாம். எல்லா நிலையிலுமே ஜெயிக்கலாம். இந்த சூத்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சாலே நிச்சயமா வெற்றி. வெற்றிக்கு உதாரணம் சார். இல்லை சார், நம்ம வந்து போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, ஆனாலும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஆனா இந்த நேர்காணல் வந்து அந்த பயணிக்க வேண்டிய தூரத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரமே அதிகமான தூரத்தை கடக்கிறது உதவுன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி நானும் ஒரு நன்றி சொல்றேன். வந்து இப்படி உலகம் கூட அறிய வைப்பதற்கு நீங்க ஒரு முயற்சி. நன்றி சார், நன்றி சார். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே.